எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத்தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவா வச்சு ரவா கீர் செய்கிறது எப்படி அப்படின்றத பற்றின பதிவு. இந்த ரவா கீரை வட மாநிலங்களில் கீருன்னும் தென் பகுதிகளில் பீர்னின்னு சொல்லுவாங்க. ரவா கீருன்றதும் பீர்னின்றதும் கிட்டத்தட்ட செய்முறை ஒரே மாதிரி தான் இருக்கும். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 1 லிட்டர் மில்க், ஃபுல் க்ரீம்டு மில்க், 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் பால் எடுத்துக்கோங்க. இப்போது நான் சொல்ல போகிற அளவுகள் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாலுக்கு உண்டான அளவு. இந்த அளவுலே செஞ்சிங்கன்னா கீர் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டினா நீங்கள் இந்த ரவையோட அளவெல்லாம் கம்மியாக இல்லாட்டினா ஜாஸ்தியாக எடுத்துட்டிங்கன்னா கீர் நல்லா இருக்காது. நான் சொல்கிற அளவுலேயே இந்த கீருக்கு உண்டான பொருட்களை எடுத்துக்கோங்க. ரவை 2 ஸ்பூன், இது மாதிரி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா 50 கிராம் அளவையில் இது பண்ணிங்கன்னா 50 கிராம் ரவை எடுத்துக்கோங்க. 50 கிராம் ஆஃப் செமோலினா ஆர் சூஜி, செமோலினான்னு சொல்லுவாங்க, சூஜின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சுகர், சர்க்கரை, சினாமன், காடமம், க்ளவுஸ் அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சாரைப்பருப்பு, சிலோஞ்சி சீட்ஸ், ரெய்சன்ஸ் ஆர் சுல்தானா அதாவது திராட்சை, காய்ந்த திராட்சை, கேஷ்யூ நட், முந்திரி, வாட்டர் தண்ணி, கண்டென்ஸ்டு மில்க் அடர் பால், அப்புறம் பன்னீர், ரோஸ் வாட்டர். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுங்க, பாலை காய்ச்சிக்கலாம். பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. அப்போ பால் அந்த சட்டியில் பிடிச்சிக்காது. ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு பால் சட்டி கழுவுறதுக்கே கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்காது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த கீருக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படாது. பாலை இப்போ வெட்டி ஊற்றிக்கலாம். இந்த வெட்டி ஊற்றின பால் பாக்கெட்லேருந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணியை அலசி ஊற்றிக்கிறேன். இப்போ அடுப்பில் வச்சு கரண்டி போட்டு நல்லா காய்ச்சிக்கலாம் பாலை. இப்போ பால் காய்ச்சிக்கலாம். கரண்டி போட்டு காய்ச்சிக்கலாம். இந்த பால் காய்ச்சிட்டு இருக்க சமயத்தில் ரவையை இளவறுப்பாக வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கக்கூடாது. ஒரு இளவறுப்பாக வறுத்தீங்கன்னா ரவை மனம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த கீருக்கும் அந்த மனம் நல்லா எடுத்து கொடுக்கும். இளவறுப்பாக வாங்க ரவையை வறுத்துப்போம். வாங்க இளவறுப்பாக ரவையை வறுத்துப்போம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. ரவையை வறுத்துப்போம். ரொம்ப வறுத்துட வேணாம், ரொம்ப வறுக்க வேணாம், இளவறுப்பாக வறுத்துப்போம். நெய் ஊற்றியெல்லாம் வறுக்க வேணாம், அப்படியே வறுத்துக்கோங்க. நெய் தாளிப்பு கொண்டி தான். எதுக்கு இந்த அளவே போட சொல்லுறதுன்னா, கம்மியாக போட்டிங்கன்னா தண்ணி மாதிரி ஆகிடும். அதிகமாக போட்டிங்கன்னா கேசரி மாதிரி போயிடும். அதனால தான் அளவு சொல்லி போட சொல்லுறது. அப்படியே பாலையும் கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காம. ரவை சூடு வர ஆரம்பிச்சிருச்சு.
ரவை மணமும் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்பலாம் வறுக்க வேண்டாம். அடுப்பை அணைச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும். பாலை காய்ச்சிப்போம். பால் நுர கூட்ட ஆரம்பிச்சிடுச்சு. எப்போ வேணால் பொங்கு வரும், அதனால கிண்டி விட்டுருங்க. பொங்கு வந்துடுச்சுன்னா கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுடுவோம். ஏடு வரக்கூடாதுன்றதுக்காக கரண்டி போட்டு கலக்கிட்டே காய்ச்ச சொல்லுறது. இப்போ பால் பொங்கு வரப்போகுது. இப்போ பால் பொங்கு வந்துடுச்சு. அடுப்பை சிறு தீயில வச்சுக்கலாம். சிறு தீயில வச்சு கொஞ்சம் இந்த நுரையெல்லாம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அடங்கட்டும். சிறு தீயில வச்சிட்டோன்னா அந்த நுரை அடங்கிடும். நுரை அடங்கி கொதி வரும். அந்த சமயத்தில் ரவை போட்டுக்கலாம். பாருங்க, கொதி வருது. உள்ளர்க்கே இருந்து கொதிக்கும். இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா கட்டி பட்டுடக்கூடாது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். மொத்தமாக போட்டிங்கன்னா கட்டி பட்டுடும். கொஞ்சமாக போட்டு இப்படி கிண்டிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் போட்டு கிண்டிக்கோங்க. சர்க்கரையை போட்டுட்டு ரவையை போட்டுடாதீங்க, அப்போ ரவை வேகாது. ரவையை போட்டு ரவை வெந்ததுக்கு அப்புறம் சர்க்கரை போடுங்க. பாருங்க, ரவை தெரியுதா? ரவை வேகட்டும். என்னன்னா கைவிடாம கிண்டிகிட்டே இருக்கணும். மிதமான சூட்டில் தீயில வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இப்போ அப்படி தீஞ்சிடுமோன்ற ஒரு பயம் இருந்ததுன்னா சிறு தீயில வச்சு கூட காய்ச்சிக்கோங்க. நான் புதுசாக செய்கிறவங்களுக்கு. ரவை வேகட்டும், கிண்டி விட்டுட்டு வேக விடுங்க. ரவை வேகட்டும். பாருங்க, நல்லா ரவை வெந்துருச்சு. இந்த சமயத்தில் சர்க்கரை போட்டு காய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. இல்லைன்னா 175 கிராம் அளவு சர்க்கரை போட்டு நல்லா காய்ச்சுங்க. அதை பாருங்க, கரண்டியில் ரவை தெரியுது இல்லையா, வெந்தது. தெரியுது பாருங்க. இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு காய்ச்சிறப்போ பால் வந்து கொஞ்சம் நீட்டா மாதிரி ஆகும். அதனால தான் கண்டன்ஸ் மில்க்கு போட சொல்லுறது.
சர்க்கரை நல்லா கரையட்டும். கரைஞ்சு ரவை இந்த பாலோட ஒன்று சேர்த்தோம். ஆனால் அது அப்போவும் என்ன பண்ணணும், கைவிடாமல் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். பாருங்க, இப்போ தெரியுதா ரவை வெந்திருக்கிற இது தெரியுது பாருங்க. இது சூடாக இருக்கிறப்போ லிக்விட் ஃபார்மில் இருக்க மாதிரி இருக்கும், அதாவது தண்ணி பதத்தில் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் இருகல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் அளவாக போட சொல்லுறது ரவையை. கேசரியை கிண்டுறப்போ பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கிறப்போ இலகி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கட்டியாயிடும் இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். சர்க்கரை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. ஆனால் ரவையை ஒண்டி நான் சொன்ன அளவு போடுங்க. அதிகமாக போட்டிங்கன்னா கேசரியாக போயிடும், கம்மியாக போட்டிங்கன்னா தண்ணியாக போயிடும். நல்லா கிண்டியாச்சு. சர்க்கரையும் கலந்து நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்க. ரவை தெரியுது பார்த்தீங்களா. தாளிக்கிறதுக்கு முன்னாடி இதில் நம்ம கண்டன்ஸ் மில்க் வச்சுருந்தோம் இல்லையா, அடர்பால், அதை இதில் கொஞ்சம் ஊற்றி நல்லா கலக்கி கரைய விட்டுப்போம். நிறைய வேணாம், ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டினா 3 ஸ்பூன் விட்டுக்கோங்க. ஊற்றிட்டு கலக்கிக்கோங்க. இப்போ கலக்கியாச்சு, கண்டன்ஸ் மில்க் போட்டு கலக்கியாச்சு. இப்போது தாளித்து இறக்குவோம். சட்டி அடுப்பில் வச்சாச்சு. சட்டி காயட்டும் ஈரம் இல்லாமல். சட்டி காஞ்சிடுச்சு. இப்போது நெய் ஊற்றிக்கலாம். நல்லா சட்டி காஞ்சதுக்கப்புறம் நெய் போடுங்க, இல்லாட்டினா இது மாதிரி தெரிக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை போட்டுடுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வெடிச்ச உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வெடிச்சிருச்சு. முந்திரி போட்டுக்கோங்க. எதுக்கு முந்திரி போட சொல்லுறேன்னா, முந்திரி சவக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் திராட்சையும் சாரை பருப்பும் சீக்கிரம் தீஞ்சிடும். அதனால தான் முந்திரி பருப்பு சிவந்துட்டோம். மிதமான தீயில வச்சே செய்யுங்க, அவசரம் எல்லாம் எதுவும் இல்லை. அதிகமான தீயில வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். முந்திரி பருப்பு சவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, திராட்சையை போட்டுக்கோங்க. சாரை பருப்பு போட்ட உடனேயே தீஞ்சிடும், அதனால அப்புறம் போடலாம். இந்த மாதிரி திராட்சை ஊதி வரப்போ சாரை பருப்பை போட்டுக்கோங்க. பாருங்க, இப்பவே பொரிஞ்சு பார்த்தீங்களா சாரை பருப்பு. அடுப்புலேருந்து இறக்கி கீரில் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் கீரை அடுப்புலே வச்சுட்டேன். மிதமான தீயில தான் வச்சுருக்கேன். ஒரு நிமிஷத்துக்கு வச்சு நல்லா கலக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளித்த சாரை பருப்பு, முந்திரி இதெல்லாம் போடலாம்.
தெரியுதா உங்களுக்கு? தீயில வச்சுட்டு இப்போ நம்ம தாளிப்பை இதில் போட்டுடலாம். போட்டு கிண்டி விட்டுருங்க. இப்போ ரவை கீர் தயாராகிடுச்சு. ரவை கீர், பீரணி இது வேணால் சொல்லிக்கோங்க, தயாராகிடுச்சு. நீங்கள் இதை வந்து சூடாகவும் குடிக்கலாம், இல்லாட்டினா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் குடிக்கலாம். அடுப்பை இறக்குனதுக்கப்புறம் நீங்கள் எசன்ஸ் ஊற்றலாம். நீங்கள் ஆல்மண்ட் எசன்ஸ், அதாவது பாதாம் எசன்ஸ் ஊற்றலாம், இல்லாட்டினா வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றலாம், ரோஸ் எசன்ஸ் ஊற்றலாம். இது மூணும் இந்த ரவா கீருக்கு நல்லாயிருக்கும். எசன்ஸை பொறுத்த வரைக்கும் அடுப்பை அணைச்சிட்டு ஊற்றுங்க. அடுப்பில் இருக்கிறப்பவே ஊற்ற தேவையில்லை. இப்போ நல்லா கீர் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை அணைச்சிடலாம். நான் ரோஸ் எசன்ஸ்ன்னு எதை சொல்லுறேன்னா பன்னீரை சொல்லுறேன். ரோஸ் மில்க் அந்த எசன்ஸை சொல்லலை. எசன்ஸ்லேயே வந்து ஒயிட் ரோஸ் எசன்ஸ்னே விற்கும். வெண்ணிலா ஃப்ளேவர்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இதுலேயும் ஒயிட் ரோஸ் எசன்ஸ் விற்கும். நான் ஊற்ற போகிறது பன்னீர் தான் ஊற்றுறேன். நான் 2 ஸ்பூன் பன்னீர் ஊற்றுறேன். ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ நமக்கு ரவா கீர் தயாராகிடுச்சு. இப்போ ஊற்றி பரிமாற வேண்டியதுதான். பாருங்க, சுவையான ரவா கீர் தயார். செய்கிறதுக்கு எளிமைதான், வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் குடும்பத்தினருக்கு செய்து கொடுத்து சுவைத்து மகிழுங்கள் இந்த எளிமையான ரவா கீரை.